சில பாக்ஸ் கொஷின்லாம் பார்க்கலாங்களா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருநாளை பொங்கல் விழான்னு சொல்லுவாங்க. தென் மாநிலங்களில் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. சீனாவில் ஆகஸ்ட் நிலவு திருவிழான்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நன்றி விழான்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்காவில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிழங்கு திருநாள் என்று சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கக வேளாண்மை செய்யப்படும் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் தான் முன்னிலை வகிக்கிறது. அங்கக வேளாண்மை வந்து மத்திய பிரதேசம் தான் முன்னிலை வகிக்கிறது. இந்த அங்கக வேளாண்மை பொருட்களுடைய ஏற்றுமதி மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5249.32 கோடி இந்திய பணமதிப்பின் அளவில். இது மத்திய கரும்பு ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மத்திய கரும்பு ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோ உத்தரப்பிரதேசம். கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் கோயம்புத்தூர்லேயும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. பனை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சங்காட்டின்னு சொல்லுவாங்க. பனை மரத்தினுடைய குருத்து வந்து கருகிடுச்சுன்னா பஞ்சம் ஏற்பட போகுது அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் அறிகுறி தான் அது. அதனால் பனை மரத்தை பஞ்சங்காட்டின்னு சொல்லுவாங்க. உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட உலகத்தரத்தை வந்து அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட தரத்தை வந்து அறிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் தான் கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.